முதலாளி, என்ன இவன் மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். உங்ககிட்ட மரியாதை கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த எஸ்டேட் சூப்பரண்ட் நீ உங்ககிட்டயே மரியாதை இல்லாம நடந்துட்டானா? யார் தம்பி நீ? யாருன்னு தெரியல. சொன்னாதானப்பா தெரியும். ஆமா, யாரு? எதுக்காக தம்பி இங்க வந்திருக்க? ஒரு கொலகாரனை தேடி. ஓ, அதுக்கு ஏன்பா இங்க வந்த? இருக்கிற இடத்துல தானே தட முடியும். அப்படியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன இங்க கலாட்டா? தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம மாதவன அண்ணா, இவர்தான் எங்களை குடிகாரங்க இருந்து காப்பாத்தினாரு. ஓ, அப்படியா? அப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல அவர் இவர்தான்ப்பா. அந்த தம்பியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சமயத்துல வந்து இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சாருக்கு இவருக்கு ஏதாவது பிரசன்ட் கொடுத்து அனுப்புங்களேன். ஓ ஷூர். ஐயா, உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? BA. தட்ஸ் குட். மாதவா சார், நம்ம ஆபீஸ்லயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. சாருக்கு சார், என் அக்கௌண்டன்ட் ஊருக்கு போனவன் திரும்பி வரவே இல்லை. இவனை என் வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன்னு செய்யுங்க சார். மாதவன் சார், இவனை பங்களா கூட்டிட்டு வந்துரு. சரி சார். ஒன்னிடுவ ராஸ்கல். அடைச்சி போடா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? ஆமா முதலாளி, உங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டதுன்னு ஓடியாந்தேன். ஜன்னல் வழியா யாரோ பூச்சி ஓடுறான். யார் முதலாளி? ஓடுறான விட்டுட்டு என்ன வந்து கேளு. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டுமா? தேவையில்லை, அவன் யாரும் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ போய் இழுத்து புதிர் தூங்கு. சரி முதலாளி. ஏன் துப்பாக்கி வச்சுட்டு வீட்டுல எழுத உடைக்கிறேன்? எங்கவன்? யாரு? என்ன கொலை செய்ய வந்தானே அந்த கொலகாரன். மலையா கொலகாரன் வரல, யாரும் வரல. போயிடாங்க முட்டா பயல. அப்பா புரியலையா? யாரும் வரலையா? டேய், உன் துப்பறி இதெல்லாம் புத்தகத்தோட வச்சுக்கடா. என் துப்பாக்கியோட விளையாடாத. அப்பா, என் கெப்பாசிட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆமா, உன்னை பெத்தம்பாரு அன்னைக்கே தெரியும். என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். கரெக்ட். இடிச்சுன்னு தெரியுமா? இருக்கு பய. மிஸ்டர் விஜய், இன்னைக்கு தான் வந்திருக்க. அதுக்குள்ள உன் பேர் எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ எப்ப வந்த, எதுக்கு வந்த, எல்லாம் எனக்கு தெரியும். காலில் எதுனா காயம், அது நடக்கும்போது கல்லடிச்சிருக்கு. இந்த காயம் எதனால, எப்பப்பட்டது, எப்படிப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி. இது சரியில்லை. 1 2 1 2 1 2. ஏய் நில்லடி. என்னடி, அன்னைக்கு உனக்கு உதவி செஞ்சாரு, இன்னைக்கு உன் உயிரையே காப்பாத்தினாரு. நீ பாட்டுக்கு அவரையே பாத்துட்டு இருக்க. என்ன விஷயம்?
அதுலயுமே இருக்கு. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் அண்ணனும் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? சிங்கப்பூர்ல. அங்க நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து 4 வருஷம் ஆச்சு. இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும்? இனிமே உனக்கு தேவையானதை மட்டும் கேளு. சரி சார். ஷீலா, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு நீ போகல? போறேன்னா? ஏன் சார், எதை செஞ்சாலும் இடது கையால செய்றீங்களே, வலது கை விளங்காதா? இது பழக்கம். பென் ப்ளீஸ். யாருப்பா அது? என் வைஃப். இவ்வளவு அழகான மனைவியை விட்டுட்டு நீ எப்படி இருக்க? அவனை அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. ஒரு சண்டாளி அவளை கொலை பண்ணிட்டான். நீ ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா. கொலையும் செஞ்சுட்டு அதிர்ஷ்டத்தை பத்தியா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை விட உனக்கு நல்லா தெரியுமே. Get out. உண்மை சுடுதோ? I say get out. போகத்தான் வந்திருக்கேன். ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த நேரத்துல? இந்த நேரத்துல மாதவனுக்கு வேலை இருக்குது, எனக்கு இருக்க கூடாதா? மாதவன் இங்க எதுக்கு வந்தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? தெரியாது. இது சரியில்லை. ஏன்பா விஜயன், ஊருக்கு வந்து 4 நாள் ஆகல, அப்படி யாரு இங்க உனக்கு எதிரி இருக்காங்க? யாருன்னு இவனுக்கே தெரியும். அப்ப நீ விஜயன் வீட்டுக்கு போனது, அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணது எல்லாம் உண்மைதானே? அவனா வரல முதலாளி, யாரோ தூண்டி விட்டு தான் வந்திருக்கான். ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல உன்னை வேலையை விட்டு தொலைச்சிடுவேன். முதலாளி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அது வந்து டீ கடையில் ஆரம்பிச்ச உங்க தகராற இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா? இனிமே இந்த மாதிரி நடந்தது தொலைச்சிடுவான். ஆமா, போடா போடா. விஜய், நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீயும் போய் ஒழுங்கா வேலையை பாரு. ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான தீர்ப்பு. என்ன ரவி, இது சரியில்லை. சரி, நீங்களா? அப்பா, உங்க ரூமுக்குள்ள வரணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் போல இருக்கு. சரி.
உங்களுக்கு ஒண்ணுன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு போங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் இருங்க. காஃபி சாப்பிடு. ஐயோ, நான் நிறைய காஃபி ஐயே, சாப்பிடலைங்க. சாப்பிடுங்க. வேண்டாங்க. முதல் தடவை வீட்டுக்கு பரவாயில்லைங்க. சாப்பிடுங்க. பரவாயில்ல, வேண்டாங்க. சொல்றேன், அப்ப நீங்க கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. ஐயோ. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க எதிரில வந்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. இப்ப எல்லாம் உங்களை அடிக்கடி பார்க்க முடியலையே. ஏன்? அடடே, எங்க அண்ணா போட்டோ இது எப்படி? நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான். அவரை மறக்காம இருக்கத்தான் இதை வச்சிருக்கேன். அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாருன்னா அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாரு. அண்ணா, அவர் எவ்வளவு பக்தியோட உங்க போட்டோ வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஆல்பத்துல காணாம போன போட்டோ அவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சேன். ஐ அம் கரெக்ட். நோ, யூ ஆர் நாட் கரெக்ட். அவர்கிட்ட இருந்தது இந்த போட்டோ இல்ல, பழைய போட்டோ. நீங்க தாடி இல்லாம எடுத்தீங்களே அந்த போட்டோ. மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாட கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். கொடுங்க. ஐயோ, இருங்க. என்னடி இது? இது விஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? Cheers. முத்தத்தை கொடுத்து என்ப கிளி பாக்கெட் அடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார. பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா Give me, don't worry. சரி. இங்க கொஞ்சம் சொரி. ஆ. ஐயோ, நீ சொரிதே என்னமோ மாதிரி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்தே. அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடிடி. கிவ் கிவ் இறட்டும். கண்ணே கம். கண்ணே, உன் கண்ணு 10 பைசா பன்னு, உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நாறுதா? அவ்வளவு அகலம். உன் காது கேட்காது. கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குதே, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு போவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கிறியா? ஐயோ, அது இல்லங்க. பின்ன என்னடி என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற. ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எப்பப்ப போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? கண்ணு இல்ல, கோச்சுக்காத. பேனே எடுக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனாருணா சீனா. எங்க அப்பா எவ்வளவு நீளத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம், நான் தான் சிங்கார வேலன், அட்வொகேட். நான் டாக்டர் நான் சொன்னேன். கோட்டை பார்த்தா தெரியாது.
நான் தான் ஆனார் ஊனாச்சி நாத்தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க, என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு இல்லைங்க, ஆ. உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களே. என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜா தேசிங்கு. ராஜா தேசிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கான் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. அதனால எழுதுறேன். ஆனா எப்பா? என்னங்க இது? இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, ஏன் கேட்டுதான் எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாய்ந்த பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி என் லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்காரவேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பி இருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும், பூந்தமல்லி தோட்டத்தையும், நகைக்கடையையும் மற்றும் உள்ள தாவர சங்கம சொத்துக்களையும் உங்க சுய நினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்திருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். ரமணா செட்டியார், போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேடி. ஒண்ணுதான். சும்மா இருங்கடி. இப்போ தான் என்ன மக்கள் எரியுதுடி. புரியுதா? நாவல் எவ்வளவு த்ரில்லா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட நான் படிச்சுட்டு தரேன். நான் படிச்சுட்டு தரேன்டி. நீ முதல்ல நான் படிக்கிறேன்டி. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சுட்டு தரேன். சும்மா இருடி நீ. என்ன உங்க தகராறுலாம் தீர்ந்துச்சா? போடி. ஐயோ, கேமரா எங்கடி? எங்க போச்சு? நீ தானே மாட்டிட்டு இருந்த. அதான் உனக்கு எப்படி தெரியும்? எங்க போச்சுடி? என்ன கேட்டா? உன்ன கேட்டா? ஏ உஷா, நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி போடினா. போடி. நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி டீ போ. கேமரா என்னது? தெரியும். எப்படி தெரியும்? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப எல்லாமே தெரியுமா? எல்லாமே என்ன? நான் எதுக்கு போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியாது. தெரியாது? தெரியாது. அன்னைக்கு தொழிலாளியும் சண்டை போட்டீங்க, அதுக்கு காரணம் முன்விரோதம் சொன்னீங்க. இன்னைக்கு முதலாளியும் தொழிலாளியும் மோதுறீங்க, இதுக்கு காரணம் போனஸ் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அதே, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ சின்ன பையன். பெரிய பையா, இது சரியில்லை.